புதன்கிழமை மார்னிங் மினி விழாக்கு வந்து பார்க்கலாம். நான் எழுந்திருக்கும் பொழுது தம்பியுமே என் கூட சேர்ந்து எழுந்துச்சிட்டான். அவனை சமாதானப்படுத்தி தீபம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு 6 மணிக்கு மேலே தான் வந்து தீபம் வைக்க ஆரம்பித்தேன். நம்ம தீபம் வைக்கும் பொழுது விளக்குக்கு அடியில் வேப்பிலை இல்லைனா செம்பருத்தி பூ இலையை வந்து அடியில் வச்சுட்டு அதன் மேலே வந்து தீபம் வைக்கும் பொழுது வீட்டுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி வந்து கொடுக்கும். அதன் கூடவே அந்த விளக்குலேருந்து எண்ணெய் கசிஞ்சிட்டே இருக்கு இல்லையா, தரையில் நம்ம வைக்கும்பொழுது இந்த மறுக்கி வச்சோம்னா ஓரளவுக்கு வந்து எண்ணெய் பிசு பிசுப்பு இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து கோலம் போடணுங்கிற ஒரு எண்ணம் அடிக்கடி வந்துட்டு இருந்துச்சு. நான் லைட்டாக வந்து வாசலெல்லாம் கூட்டி விட்டுட்டு அப்படியே வந்து சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டேன். நல்லா இருந்த ரோட்டையும் வந்து பேத்து போட்டுட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. கோலம் எப்படா போடுவோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வந்து சும்மா சிம்பிளாக எப்போதும் போல வந்து ஒரு கோலத்தை வந்து போட்டுட்டேன். இன்றைக்கி வந்து செடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து உரம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வேலைகள் வந்து கொஞ்சம் காலையில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ஒரு 10 மணிக்கு மேலெலாம் மாடி பக்கமே வர முடியல, அவ்வளோ ஒரு வெயிலாக இருக்குது. நான் இதான் ஃபஸ்ட் டைம் நர்சரியில் போய் செடிகளுக்கு வந்து உரம் வாங்கினது. ஏன்னா ஏற்கனவே நம்ம இந்த மாட்டு சாண உரம் தான் கொடுக்குறோம். ஆனால் வந்து காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து வந்துடும். ஆனால் அந்த பூச்செடிலாம் வாங்கி வச்சோம்னா சுத்தமாக வந்து வரவே மாட்டுது. நல்லா வளர்ச்சி இருக்கும், ஆனால் பூக்கள் வந்து வரவே மாட்டுது. அதனால் நர்சரியில் வந்து வெர்மி கம்போஸ்ட் வந்து இருந்துச்சு, அதுவுமே வாங்கி இன்றைக்கி வந்து உரமாக வந்து போட்டு விட்டுட்டேன். அந்த ரோஸ் செடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வாங்கும் பொழுதே ஒரு நல்ல பெரிய ரோஸாக இருக்கும். அதன் பிறகு வைக்கிற ரோஸு சின்ன ரோஸு ஒரு மொட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வந்து அந்த அளவுக்கு பெருசாலாம் வராது, ஓரளவுக்கு நார்மலாக தான் வரும். அது என்ன பண்ணணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட சொல்லிட்டாங்க. கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரிக்கு நீங்கள் உரம் கொடுத்துட்டு தண்ணி ஊற்றி நீங்கள் வளர்க்கும்பொழுது நல்லா வந்து க்ரோத் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 kgன்னு நினைக்கிறேன், 70 ரூபா அந்த மாதிரி ரேட் வந்து சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகு எல்லாத்துக்குமே வந்து போட்டு விட்டேன். இந்த சந்தன முல்லை இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து போட்டு விட்டுட்டேன். நல்லா பூக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிறங்கி போயிருக்கு, வர மாட்டேது. அப்படிங்கிறனால காலையில் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா உப்புமா வச்சுட்டு பாப்பாவுமே ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். இதோட ஃபுல் வீடியோமே லாங் வீடியோவாக நாளைக்கு வந்து கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.